தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்ல நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன, முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோடனே ஆசை யார விட்டுச்சு. முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. இப்போ அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி நம்முடைய தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகள் தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் விடுறேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்குறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்ணுறீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு சத்தியமாக யார் எங்கள் சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சாதானங்க போய் அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளராக அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா, ஜெயிச்சவங்க எல்லாம் யாரும் தெரியுமா, இப்ப அமைச்சர் இருக்கிறதெல்லாம் யாரு தெரியுமா, போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டில் போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அழிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா, லாட்டரி டிக்கெட் வித்தவர. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த ஆட்சியில அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எந்த அமைச்சருக்கு
எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பார்த்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல, நிருபரை பார்த்து கேட்கிறாரு. Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.